ரஷ்யா செல்லும் கோட் படக்குழு. தேர்தலை ஒட்டி விஜயின் மாஸ்டர் பிளான். நடிகர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்து வரும் படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். படத்தில் அவரது கேங்கைச் சேர்ந்த வைபவ், பிரேம்ஜி ஆகியோரும் நடித்து வருகின்றனர். இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத், பாங்காக் உள்ளிட்ட இடங்களில் நடந்து முடிந்துள்ளது. தற்போது மீண்டும் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் படத்தின் ஷூட்டிங் நடந்து வருகிறது. படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தில் நிறைவடையும் என்று கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் என்ட்ரியை அறிவித்துள்ள நிலையில் அடுத்ததாக தளபதி 69 படத்தை மட்டும் முடித்துவிட்டு சினிமாவில் இருந்து விலக உள்ளதாக கூறியுள்ளார். இதனால் கோட் படம் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியுள்ளது. அஜித்தின் கேரியரில் முக்கியமான படமாக அமைந்த படம் மங்காத்தா. இதே போன்றதொரு படத்தை விஜய்க்கும் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை வெங்கட் பிரபு எப்படி பூர்த்தி செய்வார் என்பதும் முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் அடுத்ததாக வெற்றி பட இயக்குநர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார். ஆயினும் அவரது அடுத்தடுத்த படங்கள் பீஸ்ட், வாரிசு, லியோ கலவையான விமர்சனங்களையே பெற்றன. இந்த நிலையில் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த ஆண்டிலேயே துவங்கிய நிலையில் தற்போது படத்தின் அடுத்தடுத்த ஷெட்யூல்கள் நடந்து வருகின்றன. படத்தின் ஷூட்டிங் மார்ச் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நிறைவடையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையொட்டி முழு திட்டமிடலுடன் படத்தின் ஷூட்டிங் தற்போது வெங்கட் பிரபு மேற்கொண்டு வருகிறார். தற்போது சென்னையில் கோட் படத்தின் ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் இந்த ஷூட்டிங்கை முடித்துக் கொண்டு அடுத்ததாக படக்குழுவினர் ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவில் அடுத்தடுத்து முக்கியமான காட்சிகளை எடுத்து முடிக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் தொடர்ந்து அங்கு 35 நாட்கள் ஷூட்டிங் நடைபெறும் என்று படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது. படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய அங்கேயே நிறைவுற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இந்த படத்தின் பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக டைட்டில் சாங்கில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக பங்கேற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த படம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு குறித்தும் படக்குழுவினர் திட்டமிட்டு வருகின்றனர். விரைவில் இது குறித்த அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். வரும் மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்துள்ள நடிகர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதையொட்டியே ரஷ்யாவின் ஒரு மாதத்திற்கு மேல் கோட் படத்தின் ஷூட்டிங் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த படத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக தன்னுடைய தளபதி 69 படத்தில் இணையுள்ளார் விஜய். தன்னுடைய தேர்தல் பணிகள் பாதிக்காத வண்ணம் இந்த படத்தில் நடித்து முடிக்க உள்ளதாக அவர் முன்னதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த படத்தை டிவிவி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் படத்தின் இயக்குனர் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தளபதி 69 படத்தின் இயக்குனர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் பிரபல தெலுங்கு பட இயக்குனர் த்ரிவிக்ரம் இயக்குனராக இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல கார்த்திக் சுப்புராஜ், வெற்றிமாறன், அட்லி உள்ளிட்டவர்களும் இந்த லிஸ்டில் உள்ளனர். இவர்களில் விஜயின் இறுதி படத்தை இயக்க உள்ள இயக்குனர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர்.